இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தை நேரம் கடந்து போக போறோம். என்ன வார்த்தை சொல்லி பார்த்தா, இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தார். அழகான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருந்தா, அதை நான் நினைவு கூறி கடைசியில அந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு நம்ம செபிக்க போறோம். ஆரம்பத்தில் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் இந்த மாத இறுதியில நாம் சொல்லி, ஆண்டவரே நீ கொடுத்த இந்த வசனத்துக்காக நன்றி, நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை தெரியப்படுத்த போகிறோம். தேவ சமூகத்துல நீங்களும் நானும் நல்லா தெரியப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தொடர்ச்சியா அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நாளிலும் துவக்க வேண்டிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 23:18. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமா, இயேசு இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், அன்பு சகோதரனே சகோதரியே, ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு அருமையான ஒரு வசனம் என்னன்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசு அதான் இன்னைக்கு மறுபடியும் சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிவு இருக்குப்பா. இந்த துயரமான நிலைக்கு நிச்சயமாகவே முடிவு இருக்கு. இந்த கவலைகளுக்கு நிச்சயமாக முடிவு இருக்கிறது. இந்த கண்ணீருக்கு நிச்சயமாக முடிவு இருக்கிறது. இந்த பயத்திற்கு நிச்சயமாக முடிவு இருக்கிறது. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க ஜெபம் வீண் போகாது. உங்களுடைய வேத வாசிப்பு வீண் போகாது. வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறீங்களா, அதெல்லாம் வீண் போகவே போகாது. ஏன்னா அந்த ஜெபத்தை கேட்கிறவர் வானங்களையும் பூமியும் உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த ஜெபம் ஒருபோது வீணாகாது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆனா ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எதற்காக நீங்களும் நானும் வீட்டில் இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கிட்டத்தட்ட மார்ச் மாதத்திலிருந்தே, ஆமா மார்ச் 19 இருந்தே துவங்க இருக்கு இந்த லாக்டவுன். தொடர்ச்சியா இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்களும் நானும் எதற்காக வீட்டுக்குள்ள அமர்ந்திருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாம் சொல்லுவீங்க, அரசாங்கம் சட்டம் போட்டாங்க, அதனால நாங்க வீட்டுல இருக்கிறோம் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? பாதுகாப்பா வீட்டுல இருக்க சொன்னாங்க, அதனால வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சகோதரனே, இல்ல சகோதரியே, இயேசு உங்களிடத்துல என்னிடத்துல கேட்கிறவரா இருக்கிறார். எதற்காக? எதற்காக? ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நாம் எதற்காக வீட்டுல இருக்கிறோம், என்ன காரியத்துக்காக நாம் வீட்டுல இருக்கிறோம், என்ன காரியம் இன்னும் தெரிஞ்சுக்காத தயவு செய்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. எதுக்கு இந்த நிலை அப்படின்னா, கர்த்தர் நம்மை சீர்திருத்த இந்த ஒரு நிலைமையை அனுமதி கொடுத்திருப்பார் என்பதாக நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, பேப்பர்ல நிறைய நியூஸ் வருது. நானே எங்க தெருவில் நிறைய பார்க்கிறேன். நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன், பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாம் இணைய ஆரம்பித்திருக்கிறது இந்த கொரோனானால. போதை வஸ்துக்கள் போடுகிற நபர்கள் மனம் மாறி இருக்கார்கள். அவங்களால கட்டுப்படுத்த முடியுது. ஒரு சகோதரன் சொன்னாரு, என்னன்னா பிரதர், என்னால குடிக்காம இருக்கவே முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க குடியை நிறுத்தினாதான் நீ தப்பிப்ப அப்படின்னு. ஆனா என்னால குடிக்காம சுத்தமா இருக்க முடியல. ஒரு 5 நாள் குடிக்காம இருப்பேன், 6வது நாள் போய் ரொம்ப குடிச்சிட்டு வந்துடும் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த பிரதர். அப்புறம் பார்த்தா சொன்னாரு, அப்புறம் இந்த கொரோனா வந்ததுனால பிரதர், என்னை அந்த கொரோனா தான் மாத்துச்சு. டாக்டர்னால மாற்ற முடியல, என் மனைவியால மாற்ற முடியல, என் பசங்களால மாற்ற முடியல. இந்த கொள்ளை நோய் என்னை மாத்திருச்சு. எங்கேயுமே பாட்டில் கிடைக்கல பிரதர், காசும் கிடைக்கல, வருமானத்துக்கு காசும் இல்லை, பாட்டிலும் கிடைக்கல. இப்ப பார்த்தா நான் 5, 6, 7 ஒரு 10 நாள் 15 நாள் ஆகி போச்சு, என் கை காலம் நடுங்கல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த கொள்ளை நோய் வந்ததும் ஒரு சில காரியங்கள் நல்ல ஆசீர்வாதத்துக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் கொள்ளை நோயினால ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவுகிறார்கள். அது ரொம்ப
சோகமான ஒரு விஷயம் தான், நம்ம ஜெபித்துட்டே இருக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த கொள்ளை நோயினால நிறைய பேரு சுகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, விடுதலையாகி கொண்டிருக்கிறாங்க, பாவத்திலிருந்து விடுதலையாகி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அநேக குடும்பங்கள் சேர்ந்து நிக்கிறத நான் பார்க்கிறேன். எங்க தெருவிலேயே பார்த்தா கணவனும் மனைவியும் சாயந்தரம் பார்த்தா இந்த என்ன சொல்றது, டென்னிஸ் மாதிரி ஒரு ஷெட்யூல் கார் விளையாட்டு இருக்கிறாங்க. மனம் விட்டு கணவன் மனைவியிடத்துல மனம் விட்டு பேசவும், மனைவி கணவனிடத்துல மனம் விட்டு பேசவும் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த நாட்கள்ல கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறதுனால அவங்க காலையில போயிட்டு இரவு வந்து ரோபோ மாதிரி சமைக்கிறது, வேலைக்கு போறது, வந்து மறுபடியும் சமைக்கிறது, தூங்குறதாவே இருந்தது. இந்த ஒருமனப்பாடு 2 பேருக்கு இல்லாததுனால ஒரு சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னா ஈகோ பிரச்சனை வந்து, சம்பளம் நீ வாங்குற நான் வாங்குறேன்னு சொல்லி, இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, சந்தேக பிரச்சனை வந்து நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த கொள்ளை நோய் வந்ததுனால அங்கேயும் அவங்களால போக முடியல, ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த ஒருமனப்பட்டு அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது இன்னும் அன்பு அதிகமாய் வருகிறது, குடும்பத்துல அன்பு இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு சில குழந்தைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பிரதர் அண்ணே சொல்லுவாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, அண்ணா எங்க வீட்டுல அப்பா அம்மா வேலைக்கு போயிடுறாங்க, எங்களுக்கு யாருன்னா இருக்கிறா, சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, காசு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா ஒரு நாங்க எதிர்பார்க்கறது கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய வாலிபர்கள் சொல்லுவது உண்டு. ஆனா இன்னைக்கு எல்லா நிலையும் மாறிடுச்சு. வாலிபர்களோடு கூட குழந்தைகள், அதாவது பெற்றோர்கள் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நிலைமை மாறிடுச்சு. இதெல்லாம் எதனாலனா இதற்காக தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கொள்ளை நோயினுடைய லாக்டவுன் இதெல்லாம் பண்ணிருக்குது, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கு, இன்னும் நிறைய இருக்குது, சொன்னா பேசுறதுக்கு டைம் இல்லை. ஆனா இன்னைக்கு இன்னொரு காரியமும் பண்ணிட்டு இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஆனா நிறைய கிறிஸ்தவங்க இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட இழுத்து போத்தி படுத்து தூங்குறதும், தியேட்டருக்கு போகாவிட்டாலும் படம் தான் அதிகமா போடுறாங்களே, கேபிள் டிவி ஓபன் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு நாளும் எப்பா அவங்க என்ன அவங்க எதுக்காக போடுறாங்கன்னா, நீ வெளியில போகாத தம்பி, உள்ள இருந்து படத்தையாவது பார்த்துக்கிட்டு சொல்லி புது புது படத்தையா போடுறாங்க இல்லையா? ஆனா அந்த கிறிஸ்தவங்க என்ன செய்யறாங்க, இயேசுவை வணங்குறோம், இயேசு இடத்துல செபிக்கிறோம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறோம்னு சொல்லப்படுகிற அந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறோம், படத்தையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிறோம், ஜெபிக்கிறதே கிடையாது, வேதம் வாசிக்கிறதே கிடையாது. இந்த லாக்டவுன் பீரியட் எதற்காக இயேசு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. அததான் இன்னைக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறார். எதற்காக தெரியுமா? இயேசு ராஜாவை தேடுவதற்காக. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஜெபிக்க டைம் இல்ல, வேத வாசிக்க டைம் இல்லைன்னு சொல்லி டைமே இல்லைன்னு ஓடுவோம்ல. தூங்குறதுக்கு டைம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கும், போன் பேசுறதுக்கு டைம் இருக்கும், பேஸ்புக்கை பார்க்கறதுக்கு டைம் இருக்கும், ஆனா வேத வாசிக்க டைம் இருக்காது, ஜெபிக்க டைம் இருக்காது. அப்படிப்பட்ட நபர்களுக்காக ஆண்டவர் இந்த லாக்டவுனை கொடுத்திருப்பார் என்பதாக நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், வேதத்தை வாசித்து தியானிக்கணும், இந்த நாளிலாவது ஜெபிச்சு இயேசு கிட்ட போய் சேரணும். அதற்காக தான் இந்த லாக்டவுன் பீரியட்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆனா ஜெபிக்க 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 நிச்சயமாகவே இந்த லாக்டவுனுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, நிச்சயமாகவே இந்த கொரோனா கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவு இருக்கிறது. இதோ உங்க நம்பிக்கை என் நம்பிக்கை அது வீண் போகவே போகாது. அது மாத்திரம் இல்ல, ஜெபிப்பதற்கு மாத்திரம் இயேசு ராஜா வீட்டுல உங்களையும் என்னையும் உட்கார வைக்கல. வேதத்தை வாசித்து அவர் சமூகத்துல கிட்ட சேர்வதற்கு மாத்திரம் உட்கார வைக்கல, குடும்பத்தோடு நாம் இணைந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். அதற்கும் மேல ஒரு காரியம் இருக்கிறது. அது இடத்துல தேவன் இடத்துல பேசுகிற ஒரு விஷயத்தை இந்த நாளில் உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பவுலடிகள் அழகாய் இந்த கொரிந்திய சபைக்கு எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த 14வது வசனத்துல கடைசி 3 வரி சொல்லுகிறது, பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். நிறைய பெற்றோர் அதுதான் செய்யறது இல்லை. அதனாலதான் பிள்ளைகள் கெட்டொழிந்து சமுதாயத்துல ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு ஆளாறாங்க. பிள்ளை சரியா இருக்கிறது இல்லை, பையன் சரியா இருக்கிறது இல்லை. ஏன்? பெற்றோர் சரியில்லை. அதுதான் உண்மை. இயேசு அதனாலதான் பெற்றோரையும் பிள்ளைகளையும் ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறார். உள்ள உட்காரு,
உள்ள உட்கார்ந்துட்டு அப்பவும் பார்த்தா ஒரு சில வீட்டுல லேப்டாப்பை தூக்கிட்டு ஒரு பக்கம் கணவன் போயிடுறது, இன்னொரு பக்கம் மனைவி சமைச்சு முடிச்சுட்டு லேப்டாப் கையுமா உட்காந்துட்டு அப்பவும் எதையாவது ஒன்று பேசுறது, எல்லாம் போன்ல பார்த்துட்டு இருக்கிறது. பிள்ளைங்க அப்படியே தன்னந்தனியா இருக்குங்க. அதுக்கு பிள்ளைங்க யார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளும்? யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளைகள் எங்கிருந்து நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ளுவார்கள்? வேதத்தில் இருந்தா. வேதம் படிக்கணும்னு தெரிஞ்சா அவங்க படிப்பாங்க. சும்மா உட்கார்ந்து பெற்றோர்கள் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான் பாஸ்டர் வந்து சபையில சொல்லுவாங்க, இந்த என் பிள்ளை ஜெபமே பண்றதில்ல பாஸ்டர், வேதத்தையே வாசிக்கிறது இல்ல பாஸ்டர். எப்படி வாசிப்பான்? பெரிய பையனாயிட்டான், எப்படி வாசிப்பான்? சின்னதுல இருந்தே வேதத்தை வாசிக்க சொல்லக்கூடாது. நீங்க செயல்முறை காரியத்தை காமிக்கணும். நீங்க ஒரு என்ன சொல்றது, பிராக்டிக்கலா காமிக்கணும் அவனுக்கு. நீங்க வேதத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா அந்த பையன் அந்த வேதத்தை வாசிக்கிற அனுபவத்தை பார்த்திருப்பான். நீங்க முழங்கால் பிடிட்டு ஜெபிச்சிருந்தீங்கன்னா அந்த பிள்ளை நீங்க ஜெபிக்கிற அனுபவத்தை அவள் பார்த்திருப்பா. அதை பார்த்து பார்த்து வளர 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 அவங்க ஆண்டவருக்குள்ள அழகா வருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். என்ன பொக்கிஷம்? எதுங்க பொக்கிஷம்? நான் சம்பாதிக்கிறதே என் பிள்ளைக்கு தாங்க. சம்பாதி மாத்திரம் போதாது. சம்பாதிக்கிற அந்த காசு பணம் மாத்திரம் போதாது. வேற இன்னொரு பொக்கிஷம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு நல்ல நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் பெற்றோர்கள். ஏன் தெரியுமா? ஒரு குழந்தைக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் ஹீரோ ஹீரோயின். அதுதான் உண்மை. வளருகிற பிள்ளை அவங்க பெற்றோரை பார்த்து தான் வளரும், டிவியை பார்த்து வளராது. சின்ன குழந்தைகளே இப்பவெல்லாம் பயங்கர மிஞ்சினதா இருக்காங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அது அந்த குழந்தை என்ன வயசுன்னு தெரியல, குழந்தை சின்ன பையன். அவன் பார்த்தா அவங்க அப்பா அம்மாவுக்கே வந்து செல்போன் ஆப்ரேட் பண்ண தெரியல. இவன் போய் உள்ள உட்கார்ந்து யூடியூப் எடுத்து ஓபன் பண்ணி பாட்டை போட்டு உட்கார்ந்துருக்கான். டிவியை கனெக்ட் பண்றான், லேப்டாப் ஓபன் பண்றான். இதை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெற்றோர்கள். எங்களுக்கு தெரியாதுங்க, இவங்களுக்கு தாங்க தெரியும். இது என்ன பந்தாவா? பெற்றோரிடத்திலிருந்து தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும், பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்றோர் கற்றுக்கொள்ள கூடாது. இப்படி ஒரு நிலைமையை வாங்கிடுச்சு. பந்தாவா எனக்கு தெரியாதுங்க, அவனுக்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. என்ன இது? பெருமை, வீண் பெருமை. என்ன பந்தா இது? தயவு செய்து மனமாறு கிறிஸ்தவனே, இந்த பந்தாவெல்லாம் விட்டுருங்க. இந்த பந்தா என்ன முடியும்? அவன் வேற ஒரு காரியத்தை பார்க்க போவான். வளரும் போது வேற ஒரு காரியத்தை செய்வான். அப்போ சொல்லுங்களேன், எனக்கு தெரியாது, என் பையன் நல்லா பார்ப்பான் பான் வீடியோஸ். சொல்ல முடியுமா? சின்னதுலயே கரெக்டா கொண்டு போகணும். அதுக்குதான் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரு மண்ணினாலே குழந்தையை உருவாக்கி இருக்கலாம்ல. குழந்தைகளை இப்பவும் மண்ணினால உருவாக்கி அமைச்சிடலாம்ல. ஏன் அனுப்பல? ஏன் தகப்பனின் தாயும் இணையும் போது அந்த தாயினுடைய கருவில அந்த வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை ஏன் வரணும்? 10 மாசம் அந்த தாய் சுமக்கிறாங்க. சொல்லுவாங்க, 10 மாசம் சுமந்தேன் பாத்தியா, எவ்வளவு வலி எனக்கு, எவ்வளவு 10 மாசம் சுமந்தது தாய் இப்படி பேசிட்டியாடா அப்படி சொல்ல மட்டும் தெரியுது இல்ல. மீதி இருக்கக்கூடிய வருஷம் யார் பாக்குறது? 10 மாசத்துல வெளியில வந்தோம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? மீதி நீங்க உயிரோடு இருக்கிற வரையிலும் உங்க பிள்ளைக்கு நீங்க தான் உத்தரவாதி. தேவன் அதற்காக தான் தகப்பனையும் தாயும்னு சொல்லி அந்த பேரை கொடுத்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு. சும்மா பெத்துட்டோம், கடமை முடிஞ்சது, மற்ற காரியத்துக்கு நாங்க பார்க்கிறோம்னு சொல்லி போறதுக்கு அல்ல. இன்னும் என்னங்க நாங்க செய்யறது? தலைக்கு மேல வசதிட்டா என்னங்க செய்யறது? பணம் காசு கொடுக்க சொல்லல, அதை இதையும் செய்ய சொல்லல. அவர்களுக்காக ஜெபியுங்கள். இன்னும் நீங்க சாகர வரையிலும் பிள்ளைகள் முன்னாடி ஒரு முன்மாதிரியா நீங்க நிக்கணும். நீங்களே ஜெபிக்கணும், உங்க பிள்ளை ஜெபிக்காது. நீங்களே வேதத்தை தியானிக்கணும், உங்க பிள்ளை வேதத்தை தியானிக்க மாட்டா. நீங்க மரியாதை கொடுத்து பேசுறீங்க, உங்க பிள்ளை மரியாதை கொடுத்து பேசாது. நீங்க கை ஓங்குனீங்கன்னா அந்த பிள்ளையும் கை ஓங்கும். நீங்க என்னென்ன காரியங்களை செய்றீங்களோ அந்த பிள்ளைகள் உங்களை பார்த்து அப்படியே செய்வார்கள். அதுதான் ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார் பவுலடிகள் மூலமா, பெற்றோர்கள் பிள்ளைகள் அல்ல, பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல அந்த ஒரு சகோதரி
அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிள்ளை, ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையன் அந்த என்ன சொல்றது, ஒரு 4 அடி தான் இருப்பான். 4 இல்லை 4.5 அடியோ 3 அடியோ இருக்கும் தான் இருப்பான். இந்த பையன் சோபா மேல ஏறி நின்றுட்டு அந்த சகோதரி சொல்றாங்க, பாருங்க பாருங்க பிரதர், பாருங்க பிரதர், அந்த பையன் என்ன சொல்றான்னு பாருங்க, பாருங்க கூப்பிடுவான் பாருங்க. எப்படி கூப்பிடுவான், தகப்பன் எப்படி கூப்பிடுவான் பாருங்களேன். ஒரு நிமிஷம் பாருங்க, எங்க வீட்டுக்கார அவன் எப்படி கூப்பிடான்னு மட்டும் பாருங்களேன். எங்க வீட்டுக்காரர் பயந்துருவாரு. என் பையனை வச்சுதான் பிரதர் எங்க வீட்டுக்கார சரி பண்ணி கொண்டு வரணும், எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன், என் பிள்ளை சொன்னாலும் கேட்க மாட்டேன், என் பையன் சொன்னா அடங்கிடுவாரு. எப்படி கூப்பிடுறான்னு மட்டும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்தா ஓடி வந்தான், சோபா மேல ஏறி நின்னான் என் முன்னாடி. நின்ன பிறகு அவரு அந்த பையன் அவங்க அப்பாவை கூப்பிடுறான் பேர் சொல்லி, ஜான் எங்கடா இருக்க? இத வந்து ரசிக்கிறது யாரு? தாய். சரி ஓகே, குழந்தை சின்ன பையன் பேரை சொல்லி கூப்பிடும் போது தாய் ரசிக்கிறாங்க, ஓகே. அதே பையன் ஒரு 35 வயசான பிறகு அவனுடைய பெஞ்சாதி முன்னாடி உங்க கணவனை, இல்ல சமுதாயத்தின் முன்னாடி உங்க கணவரை, தகப்பனதான் ஜான் வாடா அப்படின்னு என்ன செய்வீங்க? நான் சகோதரிகிட்ட கேட்டேன், இது நல்லா இருக்கா சகோதரி, ரசிக்கிறீங்களே? ஆண்டவர் வந்து தாய் எதுக்குமா கொடுத்திருக்கிறாரு? பிள்ளைகளை சரியான பாதையில கொண்டு போவதற்காக, சரியாய் அவங்களை வழி நடத்துவதற்காக தான் ஆண்டவர் வந்து உங்க வயிற்றுல கொடுத்தாரு. நீங்க உங்க கணவரைய பேர் சொல்லி கூப்பிட வைக்கிறீங்க, உங்க கணவனை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவனை வச்சு பேசிக்கலாம், பையனை வச்சு பேசிக்கலாம்னு சொல்லி ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் உங்க இடத்துல பேசுறேன். இதெல்லாம் ரொம்ப தவறு, நிறைய வீட்டுல நடக்குது. குழந்தைகளை ஏதோ ரொம்ப என்கரேஜ் பண்றோன்ற பேர்ல ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் சொன்னது போல செல்போன் விஷயம் எனக்கு எதுவும் தெரியாது பிரதர், ஆனா இவனுக்கு எல்லாமே தெரியும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச பையனும் பிள்ளைங்க தான் தப்பு பண்ணுவாங்க. அப்புறம் தப்பான வழியில போனதுக்கு அப்புறம், ஐயோ என் பையன் தப்பான வழியில போறானே, என் பிள்ளை தப்பான வழியில போறானே, இவனுக்காக நான் உபவாசம் பண்ணணும். வந்து நிக்கிறது பாஸ்டர் என்கிட்ட வந்து ஒரு நின்னாங்க, பிரதர் என் பையனுக்காக என் பிள்ளைக்காக நீங்க உபவாசம் பண்ணி செபிக்கணும், நீங்க என்னுடைய பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் கேட்டேன் எதற்காகமா அப்படின்னு. அவன் தப்பான வழியில போயிட்டு இருக்கிறான் பிரதர், அவன் ரொம்ப தவறான வழியில போயிட்டு இருக்கிறான் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர் சமத்துல சரி ரொம்ப ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆயத்தமானேன். தேவன் இடத்துல பேசுற ஒரு வார்த்தை என்னன்னா, மகனே நீ எதுக்கு ஆயத்தமாகுற, நீ எதுக்கு நீ செபிக்கும்படி என்னுடைய சமூகத்தை தேடுகிற, உனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ மற்ற காரியங்களுக்காக செபிக்கணும், இந்த மாதிரி ஜெப குறிப்பு நீ கொண்டு வராத என் சமூகத்துல. ஆண்டவர் சொன்னாரு. என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் சொன்னாரு, தாயின் இடத்துல தகப்பன் இடத்துல தான் நான் ஒப்பு கொடுத்தேன் பிள்ளைகளை பராமரிக்கும்படி, பிள்ளைகளை சரியா கொண்டு வரும்படி. கவனிங்க, சரியா கொண்டு வரும்படி. ஆனா அந்த தாய் கவனிப்பு சரியில்லாதனாலதான் பிள்ளை வேற பக்கம் போயிடுச்சு, வேற மாதிரி போயிடுச்சு. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக எல்லாம் அவங்க தான் செபிக்கணுமே தவிர நீ வேணாம் மகனே, அவங்கள செபிக்க சொல்லு, என் சமூகத்தை தேட சொல்லு, உபவாசம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நான் போன் பண்ணி சொல்லிட்டேன், நான் மாட்டேன். உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும், நல்ல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் லாக்டவுன் பீரியட கொடுத்திருக்கிறார். நல்ல பொக்கிஷம் உங்க பையனுக்காக, உங்க பிள்ளைக்காக, உங்க பேரன் பேத்திக்காக. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வீட்டுல? கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மீதுமே ஆவியை ஊற்றுவேன். அதுல 3 கேட்டகரிஸ் இருக்காங்க. சின்ன பிள்ளைகள் மேல ஆவியை ஊற்றுவேன், வாலிபர்கள் மேல ஆவியை ஊற்றுவேன், இன்னும் சொல்ல போனா வயது முதிர்ந்தவங்க மேலேயும் ஆவியை ஊற்றுவேன். நீங்க சொல்றீங்களா நான் பலவீனம் ஆயிட்டேங்க அப்படின்னு? இல்ல, ஆண்டவர் சொன்னா நீ பலவீனமானாலும் உன் மேல நான் ஆவியை ஊற்றுவேன். எதற்காக? சொப்பனத்துல உன்னோடு கூட பேசுவதற்காக. சாலமோன் இடத்துல சொப்பனத்துல பேசின தேவன் உங்களோடும் சொப்பனத்துல பேச ஆயத்தமா இருக்கிறார்.
அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது. சுவிசேஷகனாய் நீங்க வாழணும். வெளியில போய் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ண வேண்டாம். எங்களை மாதிரி மைக்கு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ண வேண்டாம். உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பேரன் பேத்திக்கு நீங்க ஒரு முன்மாதிரியா நீங்க நிக்கணும். அததான் ஆண்டவர் கேட்கிறார். ஒரு சின்ன முன்மாதிரியா நிக்கணும். வேதத்தை வாசிக்கணும், செபிக்கணும், அவங்க முன்னாடி சரியாக இருக்கணும். முதல் காரியம் என்னன்னா, உறவுகளுக்குள்ள மரியாதை கொடுத்து பேசணும். இயேசு ராஜாவை பாருங்க, ஒவ்வொரு இடத்திலும் அந்த வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லார் இடத்திலும் சரியாய் பேசி இருப்பார். ஸ்திரீயேன்னு சொல்லி இருப்பார், நல்ல நல்ல வார்த்தைகள் உபயோகப்படுத்தி இருப்பார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வீட்டுல பிள்ளைங்க முன்னாடியே யாருக்கும் அது தவறு. முதல்ல அவங்க முன்னாடி மரியாதையை பேச கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, பெரியவர்கள் இடத்துல அன்பா இருக்கணும். அவங்க கிட்ட சரியா கவனிக்கணும். சாப்பிடுறாங்களா, சரியா சாப்பிடுறாங்களா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சாப்பாடு கம்மியாச்சுன்னா ஏன் சாப்பாடு கம்மியாகுது, எதையுமே கண்டுக்காம போக கூடாது. நான் சொல்றது யாருக்குன்னா, ஒரு 60-70 வயசு இருப்பாங்கல்ல, 60 வயசுக்கு மேல 55 வயசுக்கு மேல போயிட்டாலே அவங்களை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் மிகுந்த ஆசீர்வாதம், பயங்கர ஆசீர்வாதம். நான் தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டேன். தூங்கணும்னா பயந்த அயர்ந்த தூக்கம், ரொம்ப டயர்டா இருக்கும், அயர்ந்த தூக்கத்தை தூங்கிடுவேன். கொரட்ட சத்தம் வேற ரொம்ப அதிகமா இருக்கும், நல்லா தூங்குவேன். ஆனா என்னுடைய பெரியம்மா, அதாவது என்னுடைய தாயினுடைய அக்கா, அவங்க பெயர் ஜெயசீலி. அவங்க 74 வயது. இந்த 75வது வயதுல அவங்க மரணத்தை தழுவினார்கள். கர்த்தருடைய சமூகத்தை அவர்கள் சேர்ந்தார்கள். அவங்க தன்னுடைய கடைசி நாட்கள்ல ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டாங்க. ரொம்ப பலவீனப்பட்டு போன போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இரவு வேளையில நல்லா நான் தூங்கிடுவேன். நான் தூக்கத்துக்கு ரொம்ப பயங்கரம். ஆனா அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆவி உயிர்த்து, அதாவது என்ன சொல்றேன்னா விழிப்பாவே இருந்தது. சரீரம் தூங்குச்சு, ஆனா என்னுடைய காது, அதாவது என்னுடைய காது, என்னுடைய யோசனை, என்னுடைய ஆவி விழிப்பாவே இருந்ததை நான் உற்று நோக்கி கவனித்து பார்த்தேன். எப்பன்னா ஒரு நாள் ரொம்ப முடியாம போச்சு அவங்களுக்கு. ரொம்ப முடியாம போகும்போது இரவு வேளையில அவங்க பாத்ரூமுக்கு இருந்துச்சு, ரூம் விட்டு வெளியில வந்தாங்க. வெளியில வரும்போது திடீர்னு கால் தடுக்கி, பலவீனப்பட்டதுனால கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. தொப்புன்னு ரூமுக்குள்ளேயே, வெளியில கூட இல்ல, ரூமுக்குள்ளேயே கதவு பக்கத்துல விழுந்துட்டாங்க. அவங்க ரூமுக்கும் என் ரூமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு, நான் படுத்திருக்கிற இடத்துக்கும் அவங்களுடைய பெட்ரூமுக்கும் ஒரு 15-20 அடி இருக்கும். ஃபேன் வேற நேரா ஓடுது, சவுண்டா ஓடுது ஃபேன், கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கதவு நாங்க ஒர்க்கடிச்சிருப்போம், ஃபுல்லா அடைக்கல, ஒர்க்கடிச்சிருக்கிறேன், கேட்க வாய்ப்பே இல்லை. அவங்க கீழே விழுந்தும் போது தப்புன்னு ஒரு சதம் கேட்டுச்சு. தூங்கிட்டு இருந்தேன்னா எனக்கு நல்லா தெரியும், டக்குன்னு இருந்துச்சு. அடுத்த செகண்டா இருந்துச்சு, ஓடி போய் பார்த்தேன். ஓடி போய் பார்த்தா கீழே விழுந்துருக்குறாங்க. பிடிச்சி தூக்கி எங்க அப்பாவை கூப்பிட்டு, நானும் அப்பாவும் அவங்கள தூக்கி உட்கார வச்சு அதுக்கப்புறமா பாத்ரூம் கொண்டு போனோம். இதை நான் மறக்கவே இல்லை. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, தூங்குகிற நான் அப்புறம் உட்காந்து யோசனை பண்ணேன், தூங்கினா நல்லா தூங்கிடுவோமே, நம்ம தூக்கம் பயங்கரமான தூக்கமா இருக்குமே, எப்படி கரெக்டா அடுத்த செகண்டே, 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகல, அடுத்த ஒரு 5 செகண்டுக்குள்ள நான் போயிட்டேன். எப்படி 5 செகண்டுக்குள்ள நான் போனேன்? என் மனைவி கூட எந்திரிக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தா வெளியில, என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி. 5 செகண்டுக்குள்ள நான் போயிட்டேன் அந்த இடத்துக்கு. எப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது, என்னுடைய ஆவி கவனிக்க ஆரம்பித்திருக்கிறது அவர்களை. நம்ம அதான் செய்யறது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் லாக்டவுன் பீரியட்ல உட்காரு, உன் பெற்றோரை பாரு, 55-60 வயசுக்கு மேல பலவீனப்பட்டவங்களை உத்து நோக்கி பாரு, அவங்க சாப்பிட்றாங்களான்னு பாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு கவனி, விசாரி.
அதுக்குதான் உட்கார வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்பவும் தூக்கி லேப்டாப்பை தூக்கிட்டாங்க, இனி போறதுக்கு உட்கார வைக்கல. இப்பவும் அதை இதையும் தன்னுடைய சுயத்தை செய்ய என் தேவன் உங்களையும் என்னையும் உட்கார வைக்கல. அவர் கற்றுக் கொடுக்க விரும்பிதான் உட்கார வச்சிருக்கிறாரு. புரிந்து கொள்ளுங்க. இதையும் புரிஞ்சுக்காமையே போறதுக்கு வேண்டாம். நமக்கெல்லாம் நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கேட்கறதே கிடையாது ஆண்டவர். எதற்காக உட்கார வச்சிருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லு. உங்கள் பெற்றோரை கவனித்து பாருங்கள். அப்பதான் உங்க பிள்ளைங்க உங்களை கவனிப்பாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆமா, இயேசு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார் கடைசி வரி, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. உங்க பெற்றோரை நீங்க பார்க்கலைன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்க பிள்ளைகள் உங்களை பார்க்க மாட்டார்கள். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவங்களா தியானிக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாம் இல்லை. கவனிக்கணும், சாப்பிட்டாங்களான்னு பார்க்கணும், விசாரிக்கணும், சரியா இருக்கணும். அப்பதான் உங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க. அப்பா பாரு, தாத்தாவையும் பாட்டியும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, அது ரொம்ப முக்கியம். டைம் ஸ்பெண்ட் பண்றாரு பாரு அப்படின்னு சொல்லி இனி வரக்கூடிய ஜெனரேஷன், இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப மாடர்னா இருக்கும் போது, ரொம்ப மாடர்ன், பயங்கரமா புதுப்பிக்கப்பட போகுது. அந்த நேரத்துல அவங்க மனசுல தங்கி இருக்கும், ஏன் அப்பா அம்மா வந்து தாத்தா பாட்டி விசாரிச்சாங்கல்ல, அப்ப நானும் விசாரிக்கிறேன் சொல்லி அப்பதான் அவன் உங்களை விசாரிக்க அவன் தெரிந்து கொள்ளுவான். அதான் சொல்றாரு, நல்ல பொக்கிஷங்களை வீட்டுல சேர்த்து வைக்கப்பா. நல்ல வார்த்தைகள் என்னும் பொக்கிஷத்தையும், நல்ல விசாரிப்பு என்னும் பொக்கிஷத்தையும், நல்ல அன்பான காரியங்களுடைய பொக்கிஷத்தையும் உங்க வீட்டுல சேர்த்து வைங்க. உங்க பிள்ளைகளுக்காக, சொத்துக்களை அல்ல. சொத்துக்களையும் சேர்த்து வைங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா சொத்தை மட்டுமே சேர்த்துட்டு போய் உங்க பிள்ளைய பாதாளத்துல தள்ளிடாதீங்க. நீங்களும் பாதாளத்துக்கு தான் போறீங்க 100%. கர்த்தர் நியாயத்தராசுல இருக்கிறது போல இப்படியே கரெக்டா இருப்பார். இப்படி சாய மாட்டார், அப்படி சாய மாட்டார். அவர்கிட்ட பட்சபாதம் இல்லை, அவர் பட்சிக்கிற அக்கினி. புரிந்து கொள்ளுங்க. மூன்றாவதா ஜெபம். நான் சொன்னது போல ஜெபிக்கிறதுக்கும் வேத வாசிக்கிறதுக்கும் பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஒரு ரோல் மாடலா, முன்மாதிரியா இருந்து காமிக்கணும். ஒரு வீட்டுல சின்ன பிள்ளை பிறந்து ஒரு 1.5 வயசு தான் ஆகுது. அந்த பிள்ளை அப்பாவும் அம்மாவும் என்ன செய்வாங்களா, இரவு வேளையில பெட்ல அந்த பிள்ளைய படுக்க வச்சுட்டு, நான் கேள்விப்பட்டேன், அந்த தகப்பனும் தாயும் பெட்டை விட்டு கீழே, புரிஞ்சுக்கணும், பெட்லயே உட்கார்ந்து முழங்கால் போட்டு பெட்லயே உட்கார்ந்து ஜெபம் பண்றது பன்னிக்குட்டி ஜெபம். அந்த பன்னிக்குட்டி ஜெபம் இருக்கக்கூடாது. பெட்டை விட்டு கீழே முழங்கால் படியிடம். பன்னிக்குட்டிக்கு தான் சேத்துக்குள்ளேயும் உட்காந்துக்கும், தரையிலையும் உட்காந்துக்கும், புரண்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெட்டை விட்டு கீழே இறங்கி முழங்கால் படிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்களா, கையை கோத்து, கணவன் மனைவியும் கை வலது கை இடது கையை கோத்துட்டு, இது எங்க திருமணத்துல கோத்த கை இப்பதான் கோக்குதுல்ல, தயவு செய்து இப்பவாது கோத்து ஜெபம் பண்ணுங்க. கையை கோத்து முழங்கால நின்று கைகளை உயர்த்தி, இயேசுவே இந்த நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த இரவு வேளை வந்து கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. நாட்கள் கடந்து 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 போனது. அந்த பிள்ளை ஒரு சில காரியங்கள், ஒரு சில நாட்கள் பார்க்க 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 அந்த பிள்ளை தெரியுமா செஞ்சது, பெற்றோரோடு அவங்க ஜெபிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்கறாங்க, பெட்ல பார்த்தா பிள்ளையை காணும். உண்மையில் நடந்த சம்பவம், பிள்ளையை காணும். அது தவழ்ந்து 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 அந்த பெட்டு விட்டு கீழே இறங்கி, அந்த பெட்டு ஒன்றும் கட்டில் இல்ல, தரையில தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப யோசிப்பீங்க ஒரு சில ஆட்கள், குழந்தை எப்படி கீழே வந்துருக்கும் அப்படின்னு. கட்டில் இல்ல, அந்த கட்டில மெத்த போடல, அந்த மெத்தையை வந்து கீழே தரையில போட்டிருக்கிறாங்க. அந்த குழந்தை தவழ்ந்து கீழே வந்து அதுவும் முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்யறோம்னு தெரியல, கவுந்து உட்காந்துருச்சு அழகா. அதை பார்த்த அந்த பெற்றோர் மிகுந்த சந்தோஷம், தூக்கி அப்படியே முத்தமத்துக்கிட்டே இருந்தாங்களா, கொடுத்து, ஏசப்பா இந்த பிள்ளை உமக்குரிய பிள்ளை ஆண்டவரேன்னு சொல்லி. எத்தனை பெற்றோர் இந்த மாதிரி பிள்ளைகளை சந்தோஷமா பார்த்திருக்கிறீங்க?
எத்தனை பெற்றோர் இந்த குட்டி குழந்தை போல அந்த குழந்தை உங்க பக்கத்துல முழங்கால் போட்டிருந்தா எவ்வளவு சந்தோஷம். எங்க இருந்து கத்துக்குச்சு? டிவியில இருந்தா, சினிமால இருந்தா? இல்ல, பெற்றோர்களாகிய உங்களிடத்துல அந்த பொக்கிஷத்தை இதோ பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மனம் திரும்புங்க கிறிஸ்தவனே, மனம் திரும்பு. அதனாலதான் நீங்க சபை இல்ல, சபையில இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஒரு சில திருச்சபையில இந்த வார்த்தைகள் நேராய் போக மாட்டேங்குது. கண்டித்து உணர்த்தணும், கண்டித்து உணர்த்தணும். மனம் திரும்புங்க. செபிக்கிறதுக்கும் வேத வாசிக்கிறதுக்கும் நீங்க தாங்க கற்றுக் கொடுக்கணும். நான்காவதா ஒரு விஷயம் என்னன்னா, இயேசுவையே நாடி இருக்கணும், இயேசு கிறிஸ்துவையே நாடி இருக்கணும். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். நான் ஒரு சுவிசேஷகனா இருக்கிறனால, பாஸ்டர்ல சுவிசேஷகனா இருக்கிறனால நிறைய வீடுகளுக்கு நான் போவேன், நிறைய ஊர்களுக்கு. எங்க வேலைக்கு ஊருக்குள்ள சுத்திர வேலை தான், நாடோடி மாதிரி. ஒரு நாள் ஒரு ஊரு, ஒரு நாள் ஒரு பக்கம் இருப்போம், இன்னொரு நாள் இன்னொரு பக்கம் இருப்போம். அந்த மாதிரி நாங்க இருந்துட்டு இருந்தோம். லாக்டவுன்ல தான் வீட்டிலே இருக்க வேண்டிய செஞ்சு தராங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல பையன் விளையாண்டு இருந்தான், ஒரு வாலிப பையன். அந்த பையனை ஒரு கடைக்கு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டுட்டு அவங்க பெத்தவங்க என்கிட்ட பேசினாங்க, அப்பாவும் அம்மாவும். குசு குசு குசு, பிரதர் இருங்க, என் பையன் போகட்டும். என்னடா எப்படி சொல்றாங்க, ஏதாவது தப்புட்டானா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு நினைச்சேன். இல்ல பிரதர், பையன் போகட்டும், இருங்க. பையன் போனதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் என் பையன் ரொம்ப மோசமாயிட்டான், அவனை நாங்க செபிக்கிறோம் பிரதர். எனக்கு பயமா இருக்குது, என்னை மாதிரியே மாறிடுவானான்னு சொல்லி. ஜெபம் பண்ணுங்க பிரதர். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த தகப்பன் என்ன செய்யறாரா, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்டின் தான், சிகரெட் பிடிப்பார். ஒரு சில நாட்கள் வீட்டுக்கு வரும்போது சிகரெட் வாங்க மறந்துடுவார். அந்த பையன்கிட்ட காசு கொடுத்து வெளியே போறதுக்கு சோம்பேறித்தனம். பையன்கிட்ட காசை கொடுத்து சிகரெட் வாங்கிட்டு வாடா, ஒரு 100 ரூபாய். அதனுடைய விலை எவ்வளவுன்னு தெரியல, ஆனா 100 ரூபாய் கொடுப்பானா, சில்லறை அவனே வச்சுக்குவானா. வச்சுக்க, அவன் அதை வாங்கி சாப்பிட்டான்னா பரவாயில்ல. அவன் என்ன பண்ணான்னு சொல்றேன். சிகரெட் பேக் வாங்கிட்டு சொல்லியிருக்காரு. வாங்கிட்டு வந்து இந்த பையன் கொடுப்பான், மீதி காசை வச்சுக்குவான் இந்த பையன், தகப்பன்ட்ட கொடுத்துட்டு. இதே நாளடைவுல போய் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து இந்த சிகரெட்ல என்னதான் இருக்குதுன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லி இவனும் குடிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா எப்படி குடிப்பாரோ, அவங்க அப்பா எப்படி ஸ்மோக் பண்ணுவாரோ அதே மாதிரி டிட்டோவா மாடியிலிருந்து அப்பாவும் அம்மாவும் பையனை பாக்குறாங்க. பின்னாடி உட்கார்ந்து அதே மாதிரி புஷு புஷு வர்றான். அவங்க அப்பா வீட்டுக்குள்ள வரும்போது மறைக்கிறதுக்காக இந்த சென்டர் ஃப்ரெஷ் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் ஃப்ரெஷ் வாயில தூக்கி போட்டு வருவாராம். அதே மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது சென்டர் ஃப்ரெஷ் வாய்க்குள்ள தூக்கி போட்டு வரான். சொன்னாங்க, இதுவும் பயமா இருக்குது. நான் சொன்னேன், நீங்க தான் கெடுத்துட்டீங்க, நான் ஜெபிக்க மாட்டேன். 2 பேரும் தேவ சத்தத்துல விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுங்க, அறிவில்லாம பண்ணிட்டு இருக்கிற காரியத்துக்கு. நான் சொன்னேன் தகப்பன் இடத்துல, சகோதரனே, நீங்க சாகிறதும் இல்லாம உங்க பையனை சாகடிச்சிட்டு இருக்கிறீங்களா? ஒரு மனைவி கணவனை கண்டிக்க முடியாதா? ஒரு தாய் பிள்ளையை கண்டிக்க முடியாதா? பார்க்க முடியாதா? நான் ஜெபிக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுல நீ ஜெபிக்கவே கூடாது. கண்டிச்சு வசனத்தை சொல்லி கண்டிச்சுட்டு வெளியில போயிட்டு ஆண்டவர். நல்ல ஞாபகம் இருக்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல சம்பவம். இந்த வசனத்தை சொல்லி கண்டிச்சுட்டு நான் வெளியே போயிட்டேன். கொஞ்சம் கூட ஜெபிக்கல. பிரதர், இன்னும் ஜெபிக்காம போறீங்க அப்படின்னா, என் தேவன் இந்த வீட்டை ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைக்காக, உங்க பையனுக்காக திறப்பிடுங்க, முழங்கால் படிடுங்க, மன்னிப்பு கேளுங்க. முதல்ல உங்க பழக்கத்தை பாதாளத்துல தள்ளி போடுங்க. அதுதான் உண்மை. இன்னொரு வீட்டுல இதே மாதிரி சம்பவம் என்ன தெரியுமா? தாயின் தகப்பன் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, பையன் இல்லாத சமயத்துல. என்னன்னா, பிரதர், நாங்க ஒரு பக்கம் கடன் வாங்குவோம், ஒரு பக்கம் நாங்க நகை வைப்போம். நகை அடகு கடையில வைக்க மாட்டோம், ஒரு மெடிக்கல் ஷாப் கார்ட்ட கொண்டு போய் நகை அடமானம் வைப்போம், இல்ல அவங்க கிட்ட கைமாத்தா வாங்குவோம். அதை எங்க பையன் பார்த்துட்டே இருந்துட்டு அங்க போய் எங்க பேரை சொல்லி ஒரு மோதிரத்தை திருடிட்டு போய் வச்சுட்டான். எங்க பேரை சொல்லி கைமாத்து வாங்கிட்டான் பிரதர். அந்த நபர் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப வட்டி கட்டலையே, 2 மாசம் வட்டி கட்டலையேன்னு சொல்லும் போது நாங்க காசு வாங்கலன்னு சொன்னோம். பார்த்தா உங்க பையன் மூலமா காசு வாங்கினீங்கல்ல, 10,000 ரூபாய். அந்த 10,000 எதுக்கு வாங்கினே தெரியல பிரதர்.
பயமா இருக்குது அப்படின்னாங்க. அங்கேயும் ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளைகளை கெடுக்கிறதே பெற்றோர் தான். என்னங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நீங்க கத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பிள்ளை அதுக்காக நான் இந்த கடல் கடைக்கு போறது அதெல்லாம் போய் காமிக்கணும்னு காமிக்க வேண்டாம்னு சொல்லல. காமிங்க, உங்களுடைய நிலைகளை அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா நீங்க வைக்கிற அந்த அடமானம், நீங்க வாங்குற கடன் எதற்காகன்னு சொல்லி பிள்ளைகள் முன்னாடி தெரியப்படுத்துங்க. கடன் வாங்குற பெற்றோர் எதற்காக வாங்குறீங்கன்னு சொல்லுங்க, இம்பார்ட்டன்ஸை காமிங்க. டேய், நீ படிக்கிறதுக்காக தான் இந்த கடன் வாங்குறேன், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கடன் வாங்குறேன், இதோ உன்னுடைய பசிக்காக உன்னுடைய உடைக்காக தான் நான் இந்த மோதிரத்தை வச்சு அடமானம் வச்சு உனக்கு தரேன்னு சொல்லி வெளிப்படையா காமிங்க. இதெல்லாம் காமிக்கிறது இல்லை. அதனாலதான் தப்பு செய்யலாம். பணத்துடைய அருமை அவனுக்கு தெரியல. ஒரு பணத்தினுடைய அருமை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி பெற்றோர் நடந்துக்கணும். மெச்சூரிட்டியா திங்க் பண்ணி சரியா கொண்டு போகணும். அதுக்காக தான் அவனை சொல்றார், நல்ல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, இயேசுவை நாடணும். அதுதான் முக்கியம். இது 3வது கட்டம். நான் சொல்றேன், கடன் வாங்குறத பார்த்து 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 ஒரு அம்மாவும் அப்பாவும் கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும். இதை பார்த்துட்டு பையன் என்ன தெரியும் பண்றான், பெருசான பிறகு அவனும் கடன் வாங்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தெரியல, எங்க அப்பா அம்மா இப்படிதானே வாழ்ந்தாங்க, இப்படிதானே செஞ்சாங்கன்னு சொல்லி அவனும் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். எப்பவுமே இயேசுவை நாடி இருக்கணும். கடன் 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 வேண்டாம். ஒரு பக்கம் கடன் வாங்கணும்னாலுமே அவர் அனுமதி கொடுத்தா மட்டும் தான் நம்ம கடன் வாங்கணும். அந்த மாதிரி கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. வேணுமா, இயேசுவை தேடு, ஏசப்பாட்ட கேளு, அப்பாட்ட கேளு, அம்மாட்ட கேளு. என்ன அப்பா அம்மா, உங்களுக்கு கையோ காலோ இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சம்பாதிக்க திராணி இல்லை என்ன பண்ணுவீங்க? அப்ப மட்டும் ஏசப்பாவை கேளுன்னு சொல்ற வாய் நல்லா இருக்கும் போது ஏன் இந்த வாய் பேச மாட்டேங்குது? ஏசப்பாட்ட கேளுன்னு சின்ன பிள்ளை கேட்டா திருப்பி விடுங்க, பொம்மை திருப்புற மாதிரி. என்கிட்ட கேட்காத, ஜெபம் பண்ணு, ஏசப்பா தருவாரு. ஏசப்பாட்ட கேளு, அழுது கேளு, இந்த வசனத்தை சொல்லி கேளு. வா வாசி, யோவான் 14:14 சொல்லுது பாரு, என் நாமக்கல்ல எதை கேட்டு செய்வேன்னு சொல்றாங்கல்ல, இந்த வசனத்தை சொல்லி கேளுன்னு சொல்லி அவளோடு முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. குழந்தைய முழங்கால் பண்ணிட்டு வைங்க. ஏசப்பா, இதோ என் பிள்ளை இப்ப ஜெபிக்க போறா, கேளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்க. பிள்ளை ஜெபம் பண்ணட்டும். இதை எத்தனை காலம் பெற்றோர் கத்து கொடுத்துருக்கீங்க பிள்ளைகளுக்கு? ஜெபிக்க இந்த மாதிரி கத்து கொடுத்துருக்கீங்களா? ஒரு பொருள் வேணும்னா, ஒரு பணம் வேணும்னா, ஒரு ட்ரெஸ் வேணும்னா, ஒரு பொம்மை வேணும்னா, ஒரு சைக்கிள் வேணும், பைக் வேணும், கார் வேணும், டிவி வேணும், அது வேணும், இது வேணும், கேட்கறது அப்பாட்ட கேட்காத, அம்மாட்ட கேட்காத, இதோ என்னை படைச்ச ஏசப்பாட்ட கேளுன்னு சொல்லி கத்து கொடுத்துருக்கீங்களா? நல்ல பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? இயேசுவை நாடி நீங்க வாழ்ந்திருந்தீங்கன்னா பிள்ளைகள் இயேசுவை நாடி வாழ்ந்திருப்பார்கள். ஆனா நீங்களே என்ன செய்வீங்க? கடன்காரன் நம்பி வாழ்றீங்க, உங்க சம்பளத்தை நம்பி வாழ்றீங்க, பணத்தை நம்பி வாழ்றீங்க. மாற்றிக்கொள்ளுங்க. This is the last warning. கர்த்தர் உங்களையும் என்னை இந்த லாக்டவுன் பீரியட்ல எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. உன் பிள்ளைகளை தேவனுக்கு நேரா நிறுத்தும்படி நீ ஆயத்தப்படு. சகோதரனை மனம் திரும்பு. கடைசியா ஒரு காரியம், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுகிறோம். பவுலடிகள் சொல்லுகிறார், நல்ல வார்த்தை. எப்பா, கர்த்தருக்கு முன்னாடி மாத்திரம் இல்லப்பா, மனுஷனுக்கு முன்னாடியும் நாங்க யோகியமானதை செய்ய நாடிட்டு இருக்கோம், நாடுகிறோம். அழகான ஒரு வார்த்தை. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களிடத்துல பேச விரும்புகிறார். ஒரு சில பேர் ஜெப வாழ்க்கையில கரெக்டா இருப்பீங்க, ஒரு சில பேர் சர்ச்சுக்கு போறது வரதுல கரெக்டா இருப்பீங்க, ஆனா மனுஷன் முன்னாடி சரியா இருக்க மாட்டான். நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். என்னன்னா, ஜெப வாழ்க்கையிலையும் நான் சரியா இருக்கணும், மனுஷனுக்கு முன்னாடி நான் சரியா இருக்கணும்னு நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். பிள்ளைக்கு முன்னாடி சரியா இருக்கணும், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். எல்லாத்துலயும் ஆண்டவர் சொல்றார் கடைசியா ஒரு வார்த்தை, எல்லா காரியத்திலையும் நீங்க ரொம்ப 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 பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். உங்களுடைய உடையிலிருந்து,
உங்களுடைய பேச்சு, நட உட பாவனை எல்லாவற்றிலும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம். நிறைய பேர் பிள்ளை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க. யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை நினைவு உட்கார வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்குதா? மனம் திரும்புங்க. இன்னைக்கு முதல் காரியம் நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? நல்ல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். பிள்ளைகள் அல்ல, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பொக்கிஷ சாலைகளை திறந்து கொடுங்க. உங்களை பார்க்க வைங்க. சொத்துக்களை மாத்திரமல்ல, பணம் மாத்திரமல்ல, அவங்களுக்கு பொக்கிஷம். நல்ல குணாதிசயத்தை கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக் கொடுங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள பேசும்போது பழகும் போது கரெக்டா மரியாதை கொடுத்து பேசுங்க. பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். இரண்டாவது, பெரியவர்கள் அன்போடு அரவணைப்போடு கரெக்டா சரியா கவனிக்க கற்றுக்கொள்ளுங்க. சாப்பிடுறாங்களான்னு கவனிங்க. சாப்பாடு கம்மியாச்சுன்னா ஏன் சாப்பாடு கம்மியாகுது, ஏன் தண்ணி குடிக்க கம்மி பண்றீங்க, என்ன காரணம், உடம்பு மெலியுதா, என்ன மெலியுது? மெலியதான் செய்யும், 70-80 வயசானா மெலியதான் செய்யும். ஆனா பலன் குன்றி போய் விடக்கூடாது. அதை சரியா கவனிக்கணும். பெற்றோர்களை கவனிக்கணும், பெரியவர்களை கவனிக்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் பிள்ளைகள் உங்களையும் சரியாய் கவனிப்பார்கள். மூன்றாவது ஒரு பெரிய காரியம் என்ன சொன்னோம்? ஜெபம் பண்ணுவதும் வேத வாசிப்பிலும் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்களும் நானும் இருப்பது மிக 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 ரொம்ப அவசியமா இருக்கிறது. இயேசுவை தேட வைக்கணும். மூணாவது ஒரு காரியம். நான்காவது, இயேசுவையே நீங்களும் நானும் நாடி இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை நாடி இருப்பார்கள். கேட்ட உடனே வாங்கி தராதீங்க, செபிக்கணும். முதலாவது நாம் செபிக்கணும். தேவ சமூகத்துல செபிக்க வைக்கணும் பிள்ளைகளை. ஏசப்பாட்ட கேளு, அவர் தருவார். இதுதான் நான்காவது காரியம். ஐந்தாவதான காரியம், எல்லாவற்றிலும் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானதை செய்ய நாங்க நாடுகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்க மூலமா பெரிய காரியங்களை செய்வார். இதற்காக தான் அந்த லாக்டவுன் பீரியட். இதெல்லாம் நீங்க கற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக தான் அந்த லாக்டவுன் பீரியட். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள் 23:18 படி, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாத இறுதியில இயேசு மறுபடியும் இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள். ஜெபத்துக்கும் வேதத்தை தேடுறதுக்கும் தேவனை தேடுவதற்கும் சரியான ஒழுக்கத்துக்குள்ள வர்றதுக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல வீட்டுல அன்பு செலுத்துவதற்கு நீங்க ஆயத்தமாகுங்க. உங்களோடு இருக்கிற ஜனங்களை வீட்டிலேயே ஆயத்தப்படுத்துங்க. ஏன்னா நிச்சயமாகவே இந்த லாக்டவுனுக்கு, இந்த கொரோனா கொள்ளை நோய்க்கு முடிவு இருக்கிறது. உங்க ஜெபமும் உங்க பொருத்தனைகளும் உங்களுடைய வேண்டுதலும் உங்களுடைய விண்ணப்பங்களும் வீண் போகவே போகாது. ஹல்லேலூயா. செபிக்கலாமா? எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி செபித்து ஒப்பு கொடுத்து முடிக்க போறோம்.